1999 கூட்டணி வைக்கும்போது பாஜக மதவாத கட்சி என்று தெரியாத திமுகவுக்கு இப்போது அதிமுக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்ததும் மதவாத கட்சியாக தெரிகிறதா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் பரப்புரை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவில்பட்டியில் பரப்புரை செய்தார். அப்போது அவர் முதல்வர் ஸ்டாலின் தம்மிடம் நேருக்கு நேராக ஏன் பாஜகவுடன் கூட்டணி வைத்தீர்கள் என கேட்டதாக கூறினார். திமுக ஆட்சியில் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என ஊழல் மலிந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டினார். பாரதிய ஜனதா கூட கூட்டணியே வைக்க மாட்டீங்க, 2033 வரைக்கும் 2031 வரைக்கும் வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சுட்டீங்களேன்னு எனக்கு நேருக்கு நேர் கேட்டார். அப்பொழுது நான் பதில் சொன்னேன், நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போங்க, இது அண்ணா திமுக கட்சிங்க. அவர் திமுக கட்சி நினைச்சுட்டே பேசிட்டு இருக்காரு, பாவம் மறந்துட்டாரு. கூட்டணி வச்ச உடனே தன்னை மறந்து ஒரு சட்டமன்றத்துல இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாங்கன்னா முதலமைச்சருக்கு பயம் வந்து விட்டது. ஆட்சி பறிபோய்விடும் என்று அச்சம், பயம் வந்த காரணத்தினால்தான் என்னை நேருக்கு நேர் என்னிடத்துல இந்த கேள்வி கேட்டிருக்கிறார். ஏன்னா நல்லது செஞ்சிருந்தா தானே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும். நல்லது செஞ்சது சரித்திரமே கிடையாது. திமுக பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்ச சரித்திரமே இல்லை. அவள் ஆட்சிக்கு வருவாங்க, கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதுதான் தாரக மந்திரம். இதுல வேணா அவையில் எந்த விதத்திலையும் குறைய மாட்டாங்க. எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே இல்லை. இன்றைக்கு லஞ்சம் லாவணியம் மிகுந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்னொன்னு கேட்கிறார், அவர் ஸ்டாலின் அவரும் சரி, அவர் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிடுமா? நம்மள பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிடுமாதான் அருமை சகோதரன் நயினார் நாகதன் இருக்காரு. நாங்க என்ன விழுங்கியா போறாரு? நீங்க எங்க இருக்கீங்களா விழுங்கிடுவாங்களா? எப்படியெல்லாம் மக்களை மடமாற்றம் செய்கிறார் என்பதை பாருங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் தேட முயற்சிக்கின்றார் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே. நாங்கள் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தோமோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. அப்புறம் இன்னொன்னு சொல்றார், திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, அவருடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அப்படின்னு ஒரு அவதூறை பரப்பிட்டு இருக்கிறாங்க. எங்க நாட்டுல 2 முறை பெரும்பான்மையோட வெற்றி பெற்று 3வது முறையும் வெற்றி பெற்று நாட்டை ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உலக அளவில், உலக அரங்கத்தில் இந்தியாவினுடைய பெயர் இன்றைக்கு மிக சிறப்பா எழுச்சியா எந்த நாட்டிற்கு போனாலும் பாரத பிரதமரை புகழ்கின்ற அளவிற்கு ஒரு உச்சபட்ச ஆட்சியை இன்றைக்கு மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பா ஆட்சி செஞ்சிட்டு, அது பொறுக்க முடியல. அதே வேளையில் எண்ணி பாருங்க, 1999 பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற வெற்றி பெற்று அப்பொழுது மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தாங்க. அந்த அமைச்சரவையில் திமுக முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அப்ப கூட பாரதிய ஜனதா கட்சி அவரை அமைச்சரவை எழுதி விடிக்கல. அதுதாங்க ஒரு நல்ல கட்சிக்கு அடையாளம். அந்த கட்சி அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு கேபினட் அந்தஸ்து கூடிய இலாக்கல்லாத மந்திரியாக அவர் 1 வருட காலம் சிகிச்சை பெறுகின்ற பொழுது கூட அந்த மந்திரியை கொடுத்து அழகு பார்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உண்மைதானே? அதுக்கு பிறகுதானே அவர் மறைந்து விட்டார், இறந்து விட்டார். பிறகு நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார். 15 நாள் மறந்துட்டு காங்கிரஸ் கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டாங்க. நீங்களா பேசுறீங்க? 15 நாள் பாரதிய ஜனதாவோட ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு மத்தியில உடனே காங்கிரஸ் கட்சியோட இணைந்து போட்டியிட்டு அங்க வெற்றி பெற்று அந்த
காங்கிரஸ் கட்சியில் மத்தியில் ஆளுகின்ற பொழுது அங்க மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க. இப்படி ரெட்டை வேடம் போடுகிற கட்சி திமுக கட்சி. பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும். ஆனா திமுக அடிக்கடி நிறம் மாறுகின்ற கட்சி திமுக கட்சி. 2001 சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட தான் திமுக கூட்டணி வைத்து போட்டியிட்டது. ஆக நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட இணைந்து போட்டியிட்டது. 2001 சட்டமன்ற பொது தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக இணைந்து போட்டியிட்டது. அப்பெல்லாம் மதவாத கட்சியா தெரியல. குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்றால் யாரு கால் வேணாலும் விழுவாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தா இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் தேடுகின்ற கட்சி திமுக கட்சி.